ஏன்னா இதெல்லாம் வந்து கடுமையாச்சுன்னா முக்கியமான உறுப்புகளை பாதிச்சிடும், கிட்னியை பாதிச்சிடும், கண்ணை பாதிச்சிடும், நரம்பு மண்டலத்தில் பாதிச்சிடும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறது நல்லது. டயபெட்டிஸ் நிறைய ஆகும்போது நீர் அழிவுன்னு சொன்னேன், நீர் அழியும் நோய். அப்போ நீர் அழியும் போது டாய்லெட்டுக்கு அடிக்கடி போவீங்க. இப்போ தூங்குறதே 7 மணி நேரம், 6 தரம் எழுந்தீங்கன்னா எப்படி நிம்மதியாக தூங்குவீங்க? இப்போ 32 வயசு இருக்குது, 400 இருக்குன்னா அப்போ அவர் நம்ம மனதில் கொண்டு வந்து அப்புறம் உணவு பயிற்சி, நடைப்பயிற்சி இதெல்லாம் பண்ண வச்சா டக்குன்னு 150 வந்தாலும் வந்துடும். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ஃபைன்மா. சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா டயாபெட்டிக். ஸோ டயாபெட்டிக் நமக்கு இருக்குது இல்லை அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரியல. அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு இப்போ டயாபெட்டிக் இருக்குது அப்படிங்கிறத எதன் மூலயமா நம்ம தெரிஞ்சிக்க முடியும் சார்? சரி, நவீன காலத்தில் ஒரு ரத்தத்தை பரிசோதனை பண்ணி கண்டுபிடிப்பாங்க. இது இல்லாத எனக்கு தெரியல என்னமோ ஒரு இதாக இருக்குன்னா என்ன இருக்குன்னா, தண்ணி தாகம் எடுக்கும், ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அடிக்கடி யூரின் போகிறது, சிறுநீர் கழிக்கிற ஒரு ஃபீலிங் வர்றது, கலர்டு யூரின், அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு சந்தேகப்படலாம். அதே மாதிரி எடை குறையிறது, சடனாக ஒரு எடை குறையுது, இந்த மாதிரிலாம் வரும்போது நீங்கள் சந்தேகப்பட்டு போய் இந்த சுகர் டெஸ்ட்டுன்றது 10 ரூபா கொடுத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. பார்த்தா அது எப்படின்னா 100 ஃபாஸ்டிங், காத்தால வெடிக்காத்தால எடுக்கிற சுகர் வெறும் வயிற்றில் எடுக்கிற சுகர் ஒரு 100க்குள்ளே இருக்கணும், 110க்குள்ளே இருக்கணும். சாப்பிட்டு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் எடுக்கிற சுகர் ஒரு 150 160 இருக்கலாம். அது வரைக்கும் இருந்ததுன்னா சுகர் இல்லை. அதுக்கு மேலே போச்சுன்னா சுகர், டயபெட்டிஸு. அது கூடிய மட்டும் என்ன கண்ட வரைக்கும் மருந்து மாத்திரைன்னு முதல்லையே போயிடுறத விட கொஞ்சம் உடற்பயிற்சி, அதாவது இயற்கையான முறையில் நடைப்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, இந்த மாதிரிலாம் பண்ணி தவிர்த்துக்கிறது புத்திசாலித்தனம். ஏன்னா குறை காலத்தை தள்ளணும். இப்போல்லாம் ரொம்ப 20 வயசு 25 வயசுலேயே வந்துடுது டயபெட்டிஸ். அதனால் நம்ம கூடிய மட்டும் ஒரு 10 வருஷம் வாக்கிங், ஃபுட்டு மாடிஃபை பண்ணி 10-15 வருஷம் அப்படி தள்ளிட்டிங்கன்னா அப்புறம் ஒரு 1/2 மாத்திரை 1 மாத்திரை இப்படி ஏற்றி அப்படி வந்துடலாம். தமிழ் மருத்துவத்தில் நல்லா இதுக்கெல்லாம் இன்னொன்று இந்த நீரிழிவு டயபெட்டிஸ் முதல்ல பற்றி ஒரு கேள்வி கேட்டீங்க. இது இதுக்கு தமிழ் மருத்துவத்தில் இது பேர் நீரிழிவு நோய், நீர் அழியும் நோய். நீர் அழியும், உடம்புலேருந்து நீர் வெளில போகும். அப்போ எப்படி போகும்? யூரின் வழியாக அடிக்கடி போக ஆரம்பிச்சதுன்னா அப்போவே நீர் அழியும் நோயோட அறிகுறி அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதுதான் சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டயாபெட்டிக் இருந்தால் எடுத்துக்கக்கூடிய அந்த ரைஸ் மூலிமா டயாபெட்டிக் அதிகமாகன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இந்த பச்சரிசி, புழுங்கல் அரிசி அந்த மாதிரி சாப்பிட்லாமா? எது நல்லது? நல்லா ஒன்றும் கிடையாது. அதாவது இன்னொன்றத்தை விட்டுடுறீங்க, கோதுமை பற்றி கேட்பாங்க. அதாவது நல்லா புரிஞ்சுங்க, ஸ்டேப்பிள் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே சவுத் இந்தியாவில் அரிசி ஸ்டேப்பிள் ஃபுட்டு, அதே வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா கோதுமை ஸ்டேப்பிள் ஃபுட்டு. இங்கே இருக்கிறவங்களுக்கு சுகர் வியாதி வந்ததுன்னா நைட்டில் சப்பாத்தி சாப்பிடுங்கன்னுவாங்க. ஏன்னா நிறைய சாப்பிட மாட்டாங்க, பிடிக்காது. இதில் இந்தியா நீங்கள் பஞ்சாபுக்கு போயிட்டீங்கன்னா நைட்டில் சாதம் சாப்பிடணுமா, என்னன்னா அவனுக்கு அது பிடிக்காது. இது என்னன்னா எல்லாமே கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் ஒரு பொருள் அதிக சுகர் தருமா தராதுன்னு முடிவு பண்ணுறது. ரெண்டுமே கிட்டத்தட்ட அரிசியும் கோதுமையும் கிட்டத்தட்ட கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஒன்று தான். அதனால் இதனால் நல்லது அதனால் கெட்டது அப்படிலாம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் அளவா, நம்ம எதையும் விட்டுற சொல்லுங்க. கடவுள் எதோ உற்பத்தி வச்சிருக்கிறாங்க, உணவு கிடைக்குதுன்னா உணவாக கொடுக்குறோம். இதெல்லாம் காலகாலமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அளவாக சாப்பிட்ணும். நிறையா ஓவராக ஒரு நேரம் சாப்பிட்றது, ஒரு நேரம் சாப்பிடாமல் இருக்கிறது, இப்படியெல்லாம் பண்ணும்போது அதால் அந்த ப்ராசஸ் பண்ண முடியறதில்ல. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இது நல்லா இருக்கும், கதை மாதிரி இருக்கும். அதாவது இந்தியா இஸ் த டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. இந்தியா இது தலைநகரம்னுவாங்க, டயபெட்டிக் கேபிட்டல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேர்ந்தாப்புல 2 வருஷம் மழை பெய்யாது, அப்புறம் 3 வருஷம் மழையா அடிக்கும். அந்த மாதிரி ஒரு பஞ்சகால பருவகால நிலை இருந்த நாடு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உணவு மக்கள் பஞ்சகாலத்தில் சாப்பாடு கிடைக்காது, இந்த காலத்தில் நிறைய சாப்பிடுவாங்க, கிடைக்கும், விளைஞ்சிரும், சாப்பிடுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி வரும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜீன்லேயே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு சயின்டிஃபிக் ஸ்டடின்றது இல்லை. அதனால் அந்த நிறைய சாப்பிடும்போது சேர்த்து வச்சிருவீங்க சொத்து, அந்த சொத்தை அப்புறம் கரைப்பீங்க. ஆனால் இப்போ நவீன காலத்தில் இந்த பஞ்சங்கள்லாம் கிடையாது. எல்லாம் அழகாக மாடிஃபை பண்ணி டேமை கட்டி அதை கட்டி இதை கட்டி எப்போ வருஷம் போகுது, உங்களுக்கு எப்பவும் சாப்பாடு கிடைக்குது. இன்னொன்று வசதி வாய்ப்பு இதெல்லாம் வந்த உடனே பஞ்சம் பட்னி இதெல்லாம் போயிடுச்சு.
அதனால் வந்து இப்போ அந்த ஜெனட்டிக்காக நம்ம மாடிஃபை ஆனது இப்போ நல்லா ரிச்சாக சாப்பிடும்போது இது காட்டுது. அதனால தான் வந்து பொதுவாகவே ஏஷியன்ஸே வந்து டயபெட்டிக்லி ப்ரோன்னுவாங்க. அதில் இந்தியன்ஸ் வந்து ரொம்பவும் இதுவாங்க ஜெனட்டிக்கலி நம்ம வந்து இப்போ ப்ரோன் ஃபார் டயபெட்டிஸ். பட்டு அதெல்லாம் வந்து சாதாரண உணவு பழக்கத்துலையும் இப்போ வந்து அறிவு நிறைய வளர்ந்துருச்சு, சயின்ஸ் நிறைய வளர்ந்துருச்சு. அதெல்லாம் வரும்போது நீங்கள்லாம் இப்போல்லாம் எல்லாருமே நல்ல ஃபுட் டிசிப்ளின்டு ஃபுட்டு அதெல்லாம் எடுக்க கற்றுக்கிட்டாங்க, வாக்கிங் போகணும்னு கற்றுக்கிட்டாங்க, எக்ஸசைஸ் பண்ண கற்றுக்கிட்டாங்க, விழிப்புணர்வு வந்துடுச்சு. அதனால் அதை ஒழுங்காக இப்போ ஃபோக்கஸ் பண்ணி போனீங்கன்னாவே ஜெயிச்சிருவோம். அதே மாதிரி இந்த தேன், ஒயிட் சுகர் பதிலாக நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு இதெல்லாம் சாப்பிடலாமா சார்? ஏங்க எல்லாம் இனிப்பு தாங்க. அதாவது சுக்ரோஸ், ஃப்ரக்டோஸ், வேறு குளுக்கோஸ், இதுதான் இது வேறு ஃபார்மில் கிடைக்கும். அது வந்து எல்லாமே கெட்டது தான். நீங்கள் பனங்கற்கண்டு, இந்த பனங்கற்கண்டு வேணால் நல்லதாக இருக்கலாம் ஓரளவுக்கு. எல்லாமே இந்த கிளைசிமிக்ஸ் இண்டெக்ஸ் வச்சு தாங்க. இது 110 இருக்குதா, அது 140 இருக்குதா, 80 இருக்குதா, இவ்வளோ தான். மோர் ஹையர் கிளைசிமிக் இது இட் இஸ் பேட் ஃபார் யுவர் திங், அவ்வளோதான். வெள்ளை சர்க்கரை ஜாஸ்தியாக இருக்கும், நாட்டு சர்க்கரை ஒரு 10 பாயிண்ட் கம்மியாக இருக்கும். ஆனால் அதுவும் சர்க்கரை தான். அதனால் நம்ம நாட்டு சர்க்கரை இது மாதிரி நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இதை போட்டுக்கிட்டு சாப்பிட்றதா சாப்பிடும். அளவாக சின்ன வயசுலேருந்தே அளவாக பாட்டு சாப்பிட்டு நிறைய தேவையில்லாத சர்க்கரை சுகரை ஏற்றாமல் இருந்தாலே ஐ திங்க் இட்ஸ் குட். சார், இப்போ இந்த சுகர் லெவல் வந்து 400க்கு மேலே போனால் இன்சுலின் யூஸ் பண்ணுமா, இல்லை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இயற்கையான முறையில் ஏதாவது வழிகள் இருக்கா? முதலே சொல்லுவேன், இப்போ வைத்தியம் சொல்லலாம், பைத்தியக்கார வைத்தியம், தப்பான வைத்தியம் சொல்லி கொடுக்கக்கூடாது. ஒரு இப்போ முன்ன காலத்தில் வந்து இந்த அளவை முறைகள்லாம் இல்லாமல் இருந்தது, தெரியாமல் இருந்தது, ஏதோ இருந்தாங்கன்னா அது நம்ம ஒன்றும் இது இல்லை. இப்போல்லாம் அளவு தெரிஞ்சிருக்கும் போது 400ன்றது அதிகமான லெவலு, 500ன்றது 600லாம் போனால் கோமா கூட போயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ போய் நீ கம்முன்னு இரு, நீ ஒன்றும் பண்ணாது, இயற்கையாக பண்ணுறேன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச தப்பான வழி நான் காட்டி கொடுக்குறதா இருக்கும். சில இடத்துல நவீன மருத்துவம் தேவைன்னா நீங்கள் போய் தான் ஆகணும். ஆனால் அதுக்கு முன்னாடியே புத்திசாலித்தனமாக உணவு பழக்க வழக்கம் 400 ஒரு நாளில் வந்துட போகிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இருக்கும். நீங்கள் அதை கண்டுக்காமல் விட்டுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்றது, இதையும் சாப்பிடுவோம் அதையும் சாப்பிடுவோம், எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா அது தப்பாயிடும். அதனால அவங்கள தள்ளி வையின்னு சொல்லலை, அவங்கள தப்பானவன்னு சொல்லலை, பார்த்துக்குங்க ரொம்ப. ஏன்னா நீங்கள் இன்சுலின் உள்ள போயிட்டீங்கன்னா அதனால் ஒரு பல சைடு எஃபெக்ட்ஸ் வரும். என்னன்னா இன்சுலின்றது ஒரு ஹார்மோன், அதாவது மனுஷனோட ஹார்மோன் வந்து சேரும். பட் நீங்கள் எடுத்துக்கிற எல்லாம் ஹியூமன் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. பட் யாருக்கும் வந்து எல்லாம் வந்து பன்றி, குதிரை, மாடு, அதாவது புவைன், ஈக்வைன், லொவைன் இப்படி தான் சொல்லுவாங்க இந்த ஆரிஜின். ஸோ அப்போ என்னன்னா பன்னிலேருந்து எடுக்கப்பட்ட ஹார்மோனு, குதிரையிலேருந்து எடுக்கப்பட்டது, மாட்டிலேருந்து எடுக்கப்பட்ட ஹார்மோனு தான். ஸோ அதை எடுத்து வந்து ஒரு ஆள் நல்லா இருக்கிறான்னா பிற்கால சந்ததியை பாதிக்கிற ஒரு சந்தர்ப்பம் வந்துடும். அதனால கூட மட்டும் இது மாதிரி ஹார்மோனல் பேஸ்டு மெடிக்கேஷன்ஸை அவாய்டு பண்ணணும். அதுக்கு வேறு வழி கிடையாது. நீங்கள் 400 500லாம் போகும்போது அவங்க சொல்கிறது தான் கேட்டோம், அவங்க பண்ணுறது தான். ஏன்னா சும்மா அப்போ இலையை சாப்பிடு கொலையை சாப்பிடுன்னு சொன்னோம்னா தவறான வழி காட்டுற மாதிரி ஆகிடும். ஏன்னா அந்த இடத்துல நம்மளுடைய சேஃப்டி முக்கியம். அதனால தான். ஏன்னா இப்போ தெரியாத காலத்தில் நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பண்ண முடியும். நாங்களாம் 400 500லேருந்து எடுத்துன்னு வந்து அவ்வளோதான் இருக்கிறாங்க. பட் அது பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். நீங்கள் ஃப்ளாட்டாக ஒரே ரூல்லாம் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையவே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். 32 வயசு இருக்குது, 400 இருக்குன்னா அப்போ அவரை நம்ம மனதில் கொண்டு வந்து அப்புறம் உணவு பயிற்சி, நடைப்பயிற்சி, யோகாலாம் பண்ண வச்சா டக்குன்னு 150க்கு வந்துடும். ஆனால் எல்லாருக்குமா நடந்துருமா? 400 வந்தவங்களா 500 வந்தவங்களான்னா அது கிடையாது. அதனால் கூட மட்டும் அறிவாளியாக யோசிங்க. அப்புறம் சுகர் டெஸ்டிங் மெத்தட்ஸ் இருக்குது, இப்போலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், நிறைய ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்க்க முடியும். ஏன்னா இதெல்லாம் வந்து கடுமையாச்சுன்னா முக்கியமான உறுப்புகளை பாதிச்சிடும், கிட்னியை பாதிச்சிடும், கண்ணை பாதிச்சிடும், நரம்பு மண்டலத்தில் பாதிச்சிடும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறது நல்லது. சார், இப்போது ஒரு நேயர் வந்துட்டு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, குளுக்கோஸ் லெவலை ஒரு மாதத்துலேயே அதுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ண முடியுமா, குறைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இதுக்கு முடியும்னு சொல்லலாம், முடியாதுன்னு சொல்லலாம். இது முடியுன்றது எப்படின்னா, இது 2 கேஸ் இருந்தால் சத்தம் வருங்க. இப்போ உங்களுக்கு சொல்கிறோம், ஒரு மருந்து சொல்கிறோம், ஒரு உடற்பயிற்சி சொல்கிறோம், ஒரு உணவு பயிற்சி சொல்கிறோம், இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். இதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 2 கேஸ் இருந்தால் சத்தம் வரும். இல்லை நீ கொடுக்குறத கொடு, நான் பண்ணுறத பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் தூங்கியிருந்தா இருப்பேன், இல்லை ஓடி இருந்தா படுத்துருந்தா இருப்பேன், ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவேன்னு எல்லாம் பண்ணிக்கிட்டு வந்துட்டு நீங்கள் நடக்கலன்னா அது மாதிரிலாம் தேர் இஸ் நத்திங் கால்ட் குயிக் ஃபிக்ஸ். அதாவது நம்ம வந்து மந்திரவாதி கிடையாது, கடவுள் கிடையாது, சாதாரண மனுஷன். ஒரு அந்த படிப்பு இருக்கிறதுனால அந்த இதில் உங்களுக்கு அறிவுரை சொல்கிறோம். பட் அந்த அறிவுரை கேட்டு நடந்தால் நடக்கும், நடக்கலைன்னா நடக்காது.
இதுதான் ஆன்சர். சார் இப்போ இந்த யோகா வாக்கிங் இதெல்லாம் பண்ணுறதுனால நம்ம சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, இல்லைன்னா நம்ம அதை விட ஒரு படி தாண்டி போய் ஜிம்முக்கெல்லாம் போய் எக்ஸசைஸ் பண்ணணுமா சார்? நீங்கள் ஒரு படியெல்லாம் தாண்டலை, நல்லா தெரிஞ்சுங்க. யோகா நடைப்பயிற்சி சொன்னீங்க இல்லையா, அது ரெண்டும் இட் வில் ஒர்க் மேஜிக் ஃபார் யுவர் டயபெட்டிஸ். அதில் வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. ஒரு சூரிய நமஸ்காரத்தை ஒரு 20 தரம் காத்தாலும் நைட்டு பண்ணிட்டாவே பெரிய லெவலில் ஒரு மாறுதல் தெரியும். நடைப்பயிற்சி ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம்லாம் பண்ணிட்டீங்கன்னா பெரிய லெவலில் மாறுதல் தெரியும். 10 வருஷம் மாத்திரம் இல்லாமல் டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணலாம். அதனால் இது வந்து சூப்பர். சரி, அதுக்காக ஜிம்முக்கு போகிறது வர்றதை நான் குறையெல்லாம் சொல்ல மாட்டேன். ஜிம்முன்றது பாடி பில்டிங் அந்த மாதிரி வேறு ஆங்கிள், நீங்கள் வேறு பார்வைக்கு போகிறீங்க. கட்டு பஸ்ட்டு பஸ்கி இதெல்லாம் வந்து வேற. இப்போல்லாம் அங்கேயும் கூட சயின்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. பட்டு டயபெட்டிஸ்ன்னு சொல்லி வரும்போது யோகாவும் நடைப்பயிற்சி உதவுற மாதிரி, உணவு பயிற்சி உதவுற மாதிரி வேறு எதுவும் உதவாது. சார், இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நைட்டில் தூக்கமே வராது. ஸோ அந்த தூக்கம் வராததுக்கு ஒரு காரணம் இந்த டயபெட்டிக் இருக்குமா சார்? சரி, தூக்கமின்மை என்னாவே என்ன, உள்ள உடம்புக்குள்ள ஏதோ பிரச்சனை. நியாயமாக படுத்தா தூங்கிடணும், தூங்க மாட்டீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒன்று இருக்குது. அது டயபெட்டிஸாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ் வந்த பிறகு தெரிஞ்ச பிறகு தான் இதெல்லாம் நடக்கும். எப்படின்னா, டயபெட்டிக் நியூரோபதி நெஃப்ரோபதின்னு சொல்லுவாங்க. இந்த நரம்பு சம்மந்தமான இது வந்துடும். அப்போ காலெல்லாம் மரத்து போய் பாதம் மேட்டு மாதிரி ஆகிடும். அப்போ வந்து ரத்தம் ஓடலைன்னா கண்டிப்பாக வலி இருக்கும், தூக்கம் வராது, பாதை எரிச்சல்னு சொல்லுவாங்க. இது அது வந்துடும். அப்போ கண்டிப்பாக நைட்டு ஒழுங்காக தூங்க மாட்டீங்க. இன்னொன்று எப்படின்னா, டயபெட்டிஸ் நிறைய ஆகும்போது நீர் அழிவுன்னு சொன்னேன். நீர் அழியும் நோய். அப்போ நீர் அழியும் போது டாய்லெட்டுக்கு அடிக்கடி போவீங்க. இப்போ தூங்குறதே 7 மணி நேரம், 6 தரம் எழுந்தீங்கன்னா எப்படி நிம்மதியாக தூங்குவீங்க? இதுதான் வந்து தூக்கம் வரலன்னு சொல்கிறத வழியா. நீங்கள் உள் உடம்பு நல்லா இருந்ததுன்னா வியாதி இல்லாமல் நல்லா வாழலாங்க. உள் உடம்பு வச்சா டயபெட்டிஸ் வராது. அது ஒரு காரணமானு சொன்னால் உள்ளே இருக்கலாம், பல காரணிகள் இது ஒன்றா இருக்கலாம். சார், இப்போ நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்துட்டு இந்த வெள்ளை பொருட்கள்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொன்னார்னா ஏதாவது ஒரு காரணம் சார், அது எதனால் சார்? இல்லை, இது உண்மைதான், ஓரளவுக்கு உண்மை. அவர் பேசியிருக்காரு, நல்லா நிறைய இதில் மேடைகள்லேயே பேசியிருக்கிறாரு. நான் வெள்ளை பொருட்களை அவாய்ட் பண்ணிடுறேன்னு சொல்கிறார். அது நியாயமான விஷயம். என்ன வெள்ளை பொருட்கள்லாம் என்ன, அரிசி, சோறு, இதெல்லாம் கிளைசமிக் இண்டெக்ஸ் ஜாஸ்தி. சர்க்கரை, உப்பு ஒரு மனுஷனுக்கு தேவையே 3 grams per day, அவ்வளோதான். இது அவ்வளோதான் தேவை, அதுக்கு மேலே தேவையில்லை. 2 to 3 grams தான். ஆனால் நம்ம நல்லா உப்பு போட்டு நல்லா சாப்பிடுவோம், அது உப்பு கெட்டது. ஏன்னா உப்பு நிறைய சாப்பிட்டீங்கன்னா ரத்தம் திக்காயிடும், பிபி வரும், ஸோ பிபி ஏறிடும். இதுக்கு தான் அது அவர் சொல்கிறாங்க. சர்க்கரை போட்டிங்கன்னா சுகருக்கு வேறு டயபெட்டிஸ் வந்துடும், அதை சொல்லியிருக்காரு. அதனால சொல்லியிருக்கலாம். சாதம் சாப்பிட்டா நிறைய ஓவரா எதையுமே அளவாக பண்ணால் இது இல்லை. அவர் சொல்லியிருக்கிறது ஒரு வயசுக்கு மேலே, அவரோட வயசுக்கு அவர் சொல்லியிருக்கிறார், நான் வெள்ளை பொருட்களை அவாய்ட் பண்ணுறான்றாரு. நியாயமான விஷயம் தானே. நீங்களும் ஓரளவுக்கு அவர் பேச்சை கேட்டு நடத்துங்க. சார், இப்போ HbA1c பார்க்குறாங்க. HbA1cனா என்ன, அதோட லெவல் எவ்வளோ இருக்கும்? அதாவது HbA1cனா லாங் டேர்ம் சுகர் லெவல்னுவாங்க. அதாவது ஒரு 3 மாதத்தோட பிளட் சுகரோட ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு எப்படிடா 3 மாதத்து ஆவரேஜாக ஒரு ரத்தத்தை எடுத்தால் தெரியும்னு தெரிஞ்சால் வேற ஒன்றும் இல்லை. அந்த ரெட் பிளட் செல்ஸ் வந்து 3 மாதம் அதோட கால அளவு, உயிர் வாழ்கிற நிலமை. அந்த ரெட் பிளட் செல்லில் அந்த எவ்வளோ சுகர் சுற்றி இருக்கோ, அதில் ஒட்டி இருக்கோ, அந்த அளவு எடுத்தாங்கன்னா அது வந்து லாங் டேர்ம் சுகர், 3 மாதத்து சர்க்கரையோட அளவை காட்டுன்றது தான் HbA1c. ஹீமோகுளோபின் அது மேலே சுற்றின்னு இருக்கிற சர்க்கரை அளவு பண்ணுறது தான் HbA1c. லாங் டேர்ம் சுகர் 3 மாதத்து அளவைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜென்ரலாக 5.6 to 6 வரைக்கும் இருந்ததுன்னா சுகர் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. 5 கீழே இருந்துச்சுன்னு சொன்னால் லோ சுகர், கொஞ்சம் நல்லாவே சாப்பிடலாம் நீங்கள், அது இருக்குதுன்னுவாங்க. 6லேருந்து 6.3 வந்தால் ப்ரீ டயபெட்டிக்னு சொல்லுவாங்க. ப்ரீ டயபெட்டிக் இப்போ இந்த ஸ்டேஜ் 6.5 வரைக்கும் வர்ற வரைக்கும் கூட நீங்கள் கூடிய மட்டும் மருந்தில் போகாமல், கெமிக்கல் ட்ரக்ஸில் போகாமல் கூட இந்த நடைப்பயிற்சி, உணவு பயிற்சி, அது மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக்காக எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணிங்கன்னா பியூட்டிஃபுல்லாக ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் புத்திசாலித்தனம். ஆனால் ஒரு 9க்கு மேலே போச்சுன்னா புவர் கண்ட்ரோல் அப்படின்டுவாங்க. 7 வரைக்கும் ஃபேர் கண்ட்ரோல், 8 கண்ட்ரோல், பேட் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் புவர் கண்ட்ரோல். 9க்கு மேலே போச்சுன்னா கண்ட்ரோல், அதுக்கப்புறம் மார்க்கே போட மாட்டான், புவர் கண்ட்ரோல்லே வந்துடும். இது 13-14 கேஸ் எல்லாம் பார்ப்போம். ரிவர்ஸ் பண்ணலாம். இதுக்கெல்லாம் வந்து தமிழ் மருத்துவங்கள் ஹெல்ப் பண்ணும். அதாவது இதெல்லாம் வந்து பக்க விளைவு கொடுத்துரும். 9க்கு மேலே 14 போனால் டயபெட்டிஸால் ஒரு பக்க விளைவுகள் வந்துடும். அதாவது நெஃப்ரோபதி, நியூரோபதி, இந்த பாதை எரிச்சல்,
நரம்பு சுருட்டல் இதெல்லாம் வந்துடும். அப்போ அதுக்கு நம்ம இது கூட, அதாவது நடைப்பயிற்சி உணவு பயிற்சியோடு கூட நம்ம சித்த மருந்துகள் வந்து ரொம்ப அருமையாக வேலை செய்யும். பட் எதுலேயுமே சயின்டிஃபிக்காக ஒர்க் பண்ணுங்க, நம்பரை பார்த்து வேலை செய்யும். 9க்கு மேலே அதிகமாக இருந்தால் அந்த உடம்பை வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும், என்னென்ன மாதிரியான? நிறைய பாதிக்குங்க. நீங்கள் சொல்கிற 14-15 லெவல்லாம் சொன்னீங்க இல்லையா, கண் பார்வையை பாதிக்கும், நரம்பு மண்டலம் பாதிக்கும், இரத்த ஓட்டத்தை பாதிக்கும், ரத்த திக்னஸை பாதிக்கும், கால் வலி, பாதை எரிச்சல்ன்றது ரொம்ப காமனாக இருக்கும். நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த கிட்னியை கெடுக்கும், கிட்னியை கெடுக்கிறதுக்கு ஒரு காரணமாக போயிடும். பலவிதமான காம்ப்ளிகேஷன்ஸ் உருவாக்கிடும். ஒரு 6 இருக்கிற இடத்துல நீங்கள் 14 எடுத்துகிட்டு போனீங்கன்னா என்ன ஆகுது? நியாயமாக நீங்களே கெடுத்துடுறீங்க. என்ன தான் இந்த சைடு மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இந்த சைடு பண்ணாலும் அது இருக்கும். பட் வர முடியும், கூட அவங்களும் ஒத்துழைச்சால் நல்லா பண்ணலாம். இதுக்கு வாழ்க்கை முறை கண்டிப்பாக ஒரு லைஃப் ஸ்டைல். ஆக்சுவலாக சுகரே வந்து ஒரு வியாதின்னு சொல்ல மாட்டாங்க, லைஃப் ஸ்டைல் டிசார்டர் அப்படின்வாங்க. புரியுதா? லைஃப் ஸ்டைல் டிசார்டரை வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணுறது மூலமாக பல பெரிய லெவலில் ஜெயிக்கலாங்க. நீங்கள் 1 மணி நேரம் நடைப்பயிற்சி ஒழுங்காக பண்ணி பாருங்கள், அப்படியே சுகர் கீழே இறங்கும். இதுக்கு நான்லாம் இல்லை, பெரிய டயபெட்டாலஜிஸ்ட் கார்டியாலஜிஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க. இது இட்ஸ் நாட் சம்திங் நான் ஒன்றும் கண்டுபிடிச்சி ஒன்றும் சொல்லலை. சார், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போது ஹெல்த்தியாக நல்லா தான் இருக்கேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்துச்சுன்னா ஸோ எனக்கு வர வாய்ப்புகள் இருக்கா? இது ஜெனட்டிக்கு நம்ம சொன்னோம், ஜெனட்டிக் மேக்கப்னு சொன்னோம். அதனால் வந்து எப்படின்னா, ஜென்ரலாக அப்பாவுக்கு இருந்தால் பொண்ணுக்கு வரும், அம்மாவுக்கு இருந்தால் பிள்ளைக்கு வரும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் போனீங்கன்னா நவீன மருத்துவர்களே சொல்கிறது தான், இதெல்லாம் நான் ஒன்றும் கண்டுபிடிச்சலாம் சொல்லலை. இது வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்போ என்ன பண்ணோம்? கண்டிப்பாக வந்துருப்போன்னா அதெல்லாம் கிடையாது. நீங்கள் லைஃப் அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி, நம்ம அப்பா அம்மா இருக்கு, நம்ம இப்போ கேர்ஃபுல்லாக இருக்கு, நிறைய சக்கரை சாப்பிடக்கூடாது, கேக் சாப்பிடாது, ஸ்வீட் சாப்பிடாது, அப்படி ஒரு அளவாக இருந்துக்கிட்டு நான் சாப்பிட்டாலும் நடந்துருவேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன்னு இருந்துட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே தேவையில்லை. இதை பாருங்களேன், வருமுன் காக்குறது புத்திசாலித்தனம். உங்களுக்கு வார்னிங் வந்துருச்சு. உங்களுக்கு இன்னொரு இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ, a diabetic person lives longer than a non-diabetic person. அதாவது டயபெட்டிஸ் வந்த மனுஷர் யார மனுஷியோ சாதா டயபெட்டிஸ் இல்லாதவங்களோ அதிக நாள் வாழறாங்கன்றது வேர்ல்டு ஆவரேஜ், உலக ஆவரேஜ். இதில் சொல்கிறான் என்னன்னா, காரணம் வந்து ஒருத்தன் வந்து 4-1, ஒரு டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வந்து 4-1. அப்போ என்ன பண்ணுவான்? ஒரு லட்டு சாப்பிட்டான்னா இன்னைக்கு அவர் எக்ஸ்ட்ரா 2 ரவுண்டு நடப்பார், அவனுக்கு தெரியும். ஆனால் இவர் என்ன பண்ணுவார்? எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி 2 லட்டு சாப்பிடுவார். இவங்க தான் சீக்கிரத்தில் ஹார்ட் அட்டாக்கள் சேர்த்து போடுவாங்க. அதனால ஒருத்தர் இதனால எதுக்குமே இல்லை. 4 வார்னிங்கிறது நல்லதுங்க. அங்கே ஒரு பள்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக போட்டு சுற்றி போவீங்க. அந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டயபெட்டிஸை அவாய்ட் பண்ணலாம். அப்பா அம்மாவுக்கு இருந்தால் எனக்கு வந்துடணும்லாம் ஒன்றும் சட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. சார், இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதாவது ப்ரீ டயபெட்டிக்ஸ் ஆரம்பமாகுது அப்படின்னா அதை ரிவேர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? அதான் சொல்கிறேன், ப்ரீ டயபெட்டிக் இல்லைன்னா இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ன்றது என்னது, ஒரு 5.6 HbA1c 6.3 6.5 வரைக்கும் ப்ரீ டயபெட்டிக்ன்ற ரேஞ்சு. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டு ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக ரிவர்சிபிள். இன்றைக்கி வந்து ரிவர்சிபிள்ன்றதை ஒத்துக்கிறாங்க, நவீன மருத்துவர்கள் ஒத்துக்கிறாங்க. நீங்கள் பார்க்கலாம், ரிவர்ஸ் டயபெட்டிஸ் வாட்ஸ்அப்பில் அவ்வளோ வருது, நவீன மருத்துவர்கள் பண்ணுறாங்க. இது நம்ம வந்து ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்கிறோம் இன்னும் ரிவர்ஸ் டயபெட்டிஸ்னு. பட் இது வந்து மந்திரம்லாம் ஒன்றும் கிடையாது. வாழ்க்கை முறையை மாற்றணும். கண்டிப்பாக 1 மணி நேரம் நடக்கணும், ஒரு யோகா பயிற்சி 1/2 மணி நேரம் பண்ணணும், உணவை கட்டுப்படுத்தணும். பண்ணிங்கன்னா ப்ரீ டயபெட்டிக்லேருந்து நார்மல் 5.6 5.7 வந்துட்டிங்கன்னா ஒரு 10-15 வருஷம் ஓட்டலாம். எவ்வளோ நாள் வந்து நீங்கள் மாத்திரை மருந்து உள்ள போகாமல் இருக்கிறீங்க அவ்வளோ கூட உடம்பு நல்லா இருக்கும். அதுதான் வந்து டயபெட்டிஸோட ப்ரீ டயபெட்டிஸ் இஸ் குட் கண்டிஷன். அது முன்னாடியே பண்ணிக்கணும், சொல்கிற பேச்சு கேட்டு நடக்கணும். சார், இப்போது இவ்வளோ நேரம் வந்துட்டு டயபெட்டிக், எந்த மாதிரியான டயபெட்டிக், அதை எப்படி நம்ம வந்து ரிவைஸ் பண்ணுறது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ நம்ம ஆயுஷ்மான் சித்தா ஹாஸ்பிட்டலில் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? ஸோ அப்படியே டயபெட்டிக் சுகர் லெவல் அதிகமாக இருந்தால் நம்ம ஹாஸ்பிட்டலில் தங்குற வசதிகள் தங்க வச்சு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களா? கண்டிப்பாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் டயபெட்டிஸ் ட்ரீட் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும்? கண்டிப்பாக பண்ணுறோம். அதான் ஒரு 7 நாள் இல்லைன்னா இப்போ அந்த மாதிரி தங்க வச்சு டயபெட்டிஸ்க்குன்னு பண்ணுறது ஒன்று. இங்கே வந்து என்ன ஒன்றும் டயபெட்டிஸ்க்கு என்ன பெரிய ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, மருந்துன்றது ஒன்று கொடுத்துருவாங்க. இந்த வாழ்க்கை முறையை மாற்றுறது தான் இங்கே வேலை. ஒரு நாளைக்கு 3 தடவை யோகா பயிற்சி பண்ண வைப்பாங்க. அதுக்கு ஒரு இதுவே இருக்குது, 5-day ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது, யோகிக் ஹெல்த் ரிட்ரீட்னு சொல்லுவோம். அந்த நேரத்தில் வரும்போது டயபெட்டிஸு, பிபி,
இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் இருக்கிறவங்க தான் பெரும்பாலும் வந்து அட்மிட் ஆவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் 5 நாள் தங்க வச்சு காத்தால 6 மணிக்கு ஆரம்பித்தா ஒரு யோகா, ஒரு இது ஃபுட்டு எல்லாமே ஒரு சாத்விக் ஃபுட்டுன்னுவாங்க, இயற்கையான சாத்விக் ஃபுட்ஸு, ட்ரிங்க்ஸு, இது ஹெர்பல் டீ, அந்த மாதிரி இன்னும் சொல்ல போனால் ஜூஸ் ஃபாஸ்டிங்னு சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் பண்ணுறதெல்லாம் இருக்குது. அது மாதிரிலாம் பண்ணி கூட நல்லா யோகா பயிற்சியை கொடுத்து நடைப்பயிற்சிக்கெல்லாம் கொடுத்து இப்போ நல்லா ஜூஸ் புளிவாங்க. புளியும் போது 5 நாள் 7 நாளில் சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். இதுதான் இது பாருங்கள், நீங்கள் தனியாக வீட்டில் இருக்கும்போது ஒழுங்காக செய்ய மாட்டீங்க. இங்கே இருக்கும்போது டாக்டர்களோட கண்காணிப்பில் செய்யும்போது நல்லா செய்யும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இவ்வளோதான் விஷயம். இது பெரிய சித்து வேலையெல்லாம் கிடையாது. சூப்பர் சார். என்ன விவர்ஸ், சார் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டயாபெட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பயப்படவே தேவையில்ல. மெயினான 2 விஷயம் பண்ணுங்கள். அதாவது ஒன்று, வாக்கிங் போங்க. அதே மாதிரி உங்களுடைய உணவு முறையில் எப்படி கண்ட்ரோலாக நீங்கள் அது பண்ணணுமோ, ஸோ எந்த மாதிரியான ஹெல்த்தியான ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணாவே போதும். ஸோ இந்த டயாபெட்டிக்ன்ற ப்ராப்ளமே வராது. சப்போஸ் டயாபெட்டிக்ன்ற ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா சாரை கன்சல்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்பிளேல நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். நம்ம ஆயுஷ்மான் ஹாஸ்பிட்டலில், சித்தா ஹாஸ்பிட்டலில் சூப்பரான முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கு என்னென்ன மருந்துகள் தேவையோ அது எல்லாமே கொடுத்து சூப்பராக அதிலேருந்து க்யூர் பண்ணுறாங்க. அதாவது சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குமோ அதெல்லாமே கொடுக்குறாங்க. அதே மாதிரி சுகர் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிஷன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிஷன் ஆனீங்கன்னாவே போதும். அந்த 5 டேஸில் அவங்களால என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க கரெக்டாக அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் ஆகட்டும், அங்கே இருக்கிற ஸ்டாஃப்கள் ஆகட்டும், ஸோ அவங்க எல்லாமே உங்களை கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணி ட்ரீட்மெண்ட் சூப்பராக கொடுக்குறாங்க. ஸோ முடிஞ்சால் நீங்கள் போய் அட்மிஷன் ஆகி கூட அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிக்கலாம். சார் ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா. நன்றி.